யூனிட்ல வேலை செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆமாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பியூஃபார்ம் ப்ரொடக்ஷன்ல இருந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 30% ஆளுகளுக்கு கேன்சர் வந்திருக்கு. அது ஒன்று. அதை பற்றி டாக்டர் ஒருத்தர் சொன்னார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பியூஃபார்ம் யூஸ் பண்ணவங்க இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகுறாங்க அப்படிங்கும் பொழுது யாருமே அவங்ககிட்ட என்ன மேட்ரஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னுலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் அதை பற்றி விஷயத்தை செக் பண்ணும் பொழுது அவங்க வந்து அந்த கேன்சர் பேஷண்ட் கண்டிப்பாக மெமரி ஃபோம் மாதிரி பியூ ஃபோம் பாலியூர்த்தின் ஃபோம் அந்த ஸ்பாஞ்ச் மேட்ரஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்திருக்கு. அப்போ இதை பற்றி ஒரு சிலர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிசர்ச் பண்ண ஒருத்தர் தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இன்னும் அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 100% நம்ம வந்து இந்த பாலியூர்த்தின் ஃபோம்னால தான் வருதுன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். பட் அது ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பியூ ஃபோம் யூஸ் பண்ணவங்களுக்கு கேன்சர் வந்திருக்கு. கேன்சர் வந்த பேஷண்ட்டை செக் பண்ணும்பொழுது அவங்க மேட்ரஸ் கண்டிப்பாக அது வந்து பியூ ஃபோம் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதனால நாங்க லேட்டெக்ஸ் ஃபோமுக்கு ப்ரமோட் பண்றோம். பியூ ஃபோம் வந்து வாங்காதீங்கன்னு சொல்றோம். அப்படியெல்லாம் கிடையாது. பியூ ஃபோம்ங்கிறது 100% கெமிக்கலுங்க. 100% அது 1% கூட நேச்சுரல் கிடையாது. அவங்க யூஸ் பண்ற ஃபேப்ரிக் கூட நேச்சுரல் கிடையாது. ஏன்னா, அது வந்து ஃபைபர் கிளாத்து, அடுத்து வந்து பாலிஸ்டர் இது எல்லாமே எங்கேருந்து வருதுன்னு நீங்களே ரிசர்ச் பண்ணிக்கோங்க. உங்ககிட்டயே விட்டுறேன். கூகுள்ல நீங்களே பாருங்க. பிளாஸ்டிக் பாட்டிலோடைய வேஸ்ட் எடுத்து தான் நம்ம ஃபைபர் மெட்டீரியல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாலிஸ்டர் மெட்டீரியல் இதெல்லாம் வருது. இதெல்லாமே இதோடைய தகப்பன் யார் என்று பார்த்தால் அவர் வந்து பெட்ரோலியம், கச்சா எண்ணெய் அந்த மாதிரி பெயிண்ட்டுக்கு அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி கெமிக்கல்ஸ்னு வந்தாலே பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கும் பொழுது அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் அந்த ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து நம்ம பிஎஃப்ஓம் ஸ்பாஞ்சு இன்னும் நிறைய நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ் வரைக்கும் பண்ணுறாங்க. அப்படிங்கும் பொழுது அதனால ஒரு வேளை கேன்சர் வரலாமா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா நம்ம இந்த ஒன் யூஸ் பாலியூர்த்தின் பேப்பர் வந்து குப்பையில் ஒன் யூஸ் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு குப்பையில் போடுறோம். அப்படிங்கும் பொழுது அது கொஞ்ச நாளில் அப்படியே உருகி மக்கி போகும். அப்போ இந்த பாலியூர்த்தின் ஃபோம் பியூ ஃபோம் ஸ்பாஞ்ச் வந்து நம்ம பெட்ரூமில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்பொழுது நம்ம பாடி ஹீட்டுக்கும் ரூம் டெம்பரேச்சருக்கும் உள்ளே வந்து ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கலாம். அதுலேருந்து ஏதாவது டாக்ஸிக் கெமிக்கல் ரிலீஸ் ஆனால் அது டெய்லி ரெகுலராக நம்ம ப்ரீத் பண்ணும் பொழுது அது மூலமாக நமக்கு இந்த பிரச்சனை ஏதாவது வரலாம் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் பண்ணுறாங்க. நான் வந்து இப்போது இந்த விஷயம் கேள்விப்பட்டதுனால நான் உங்களுக்கு வந்து இது வீடியோ பண்ணுறேன். மற்றபடி எந்த உள்நோக்கமும் இல்லை. இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் நீங்களே ரிசர்ச் பண்ணிக்கோங்க. இதை வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள்.